கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் தமிழகத்தில் பஸ் போக்குவரத்து மீண்டும் தொடங்குமா என்பது தொடர்பான அறிவிப்புகளை இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட உள்ளார். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளாக மே 31ஆம் தேதியில் இருந்து ஜூன் 7ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டது. இதில் நல்ல பலன் கிடைத்ததால் தொடர்ந்து 7ஆம் தேதியில் இருந்து 14ஆம் தேதி வரையிலும், பின்னர் 14ஆம் தேதியில் இருந்து 21ஆம் தேதி வரையிலும் சில தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டது. நாளொன்றுக்கு தொற்றின் எண்ணிக்கை 36,000 என்ற நிலையில் இருந்து அடுத்தடுத்து 4 முறை நீட்டிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவின் மூலம் கொரோனா தொற்று வெகுவாக குறைந்து நாளொன்றுக்கு 8,000 என்ற விகிதத்தை எட்டியுள்ளது. அடுத்ததாக 5வது முறையாக நாளை முதல் ஊரடங்கு உத்தரவை நீட்டிப்பதற்காகவும் அதில் என்னென்ன தளர்வுகளை மேற்கொள்ளலாம் என்றும் ஆலோசிப்பதற்காக மருத்துவ நிபுணர் குழு மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் இந்தியாவில் எதிர்பார்க்கப்படும் கொரோனா 3வது அலையின் தாக்கம் பற்றியும் அதை எதிர்கொள்ள எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. கொரோனா தொற்று அதிகமுள்ள 11 மாவட்டங்களில் தொற்று குறைந்து வரும் மாவட்டங்களை தேர்வு செய்து அங்கும் பல்வேறு ஊரடங்கு தளர்வுகளை அனுமதிக்கலாம் என்றும் கருத்து கூறப்பட்டது. இந்த கூட்டத்தில் எடுத்துள்ள முடிவின் அடிப்படையில் தமிழகத்தில் அடுத்த கட்ட ஊரடங்கு உத்தரவு பற்றிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தில் தொற்று பாதிப்பு குறைந்து வரும் மாவட்டங்களில் பஸ் போக்குவரத்து தொடங்குவது குறித்த அறிவிப்பு இதில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஒரே நாளில் 180 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தினசரி பாதிப்பு 9,000க்கும் கீழ் குறைந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றின் தாக்கம் தொடர்ந்து உச்சத்தில் சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. இதனால் தமிழகம் முழுவதும் புதிதாக 8,183 பேருக்கு மட்டுமே நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 24,14,000 கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 180 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 31,015 அதிகரித்திருப்பதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதே சமயம் ஒரே நாளில் 18,000க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 23,04,885 உயர்ந்துள்ளது. சென்னையில் தொற்றின் பாதிப்பு வெகுவாக குறைந்து 468 பதிவாகியுள்ளது. தடுப்பூசி குறித்து தேவையற்ற தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டாம் என்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை ஐனாவரத்தில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையத்தில் புதிய உபகரணங்களை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறினார். மேலும் கொரோனா 3வது அலை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயார் நிலையில் அரசு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே போட்டுக்கொண்டிருக்கிற கோவிஷீல்டு, கோவேக்சின் இது தவிர்த்து வேற ஸ்புட்னிக்கா இருந்தாலும் சரி, இன்னும் 2-3 சொல்லியிருக்கிறாங்க. அது எது மத்திய அரசு நமக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாலும் அதை நம்ம போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால நாம் இப்போவே கோவிஷீல்டு தரம் மிக்கது, இது தரம் குறைந்ததுங்கிற மாதிரியான ஒரு பாகுபாட்டை பொதுமக்கள் மத்தியில் விதைத்தால் இப்போ இருக்கிற அந்த விழிப்புணர்வு என்பது குறையும். எனவே முன்கள பணியாளர்களாகிய நீங்களும் அதில் ரொம்ப முக்கியமான கவனம் கொண்டு இந்த தடுப்பூசி மொத்த பேருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இது மாதிரியான ஒரு பாகுபாட்டு விளைவுகளை அன்பு கூர்ந்து தெரிவிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினால் விரட்டப்பட்டவர்தான் சசிகலா. ஆகையால் அவருக்கு எப்பொழுதும் அதிமுகவில் இடம் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நத்தம் சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு கூறினார். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பும் வெற்றி ஆட்சி குறிப்பினை இழந்திருந்தாலும் கூட இது ஒரு தோல்வி என்று சொல்ல முடியாது. கௌரவமான தோல்வி என்று சொல்லலாம், அல்லது வெற்றிகரமான தோல்வி என்று சொல்லலாம். வலிமையாக இருக்கிற அதிமுகவில் உள்ள இந்த கட்சியை கைப்பற்றுறத குறிக்கூடிய என்று சொல்லி மிக வலிமையாக சிறப்பான தலைவரோடு இயங்கி வருகின்ற, ஒற்றுமையாக இயங்கி வருகின்ற இந்த அதிமுக மீது அவர்களுக்கு ஒரு சபலம் வந்துருச்சு. இந்த கட்சியை இன்னும் பிரமாதமாக இருக்கிற கட்சி, இதில் போய் நம்ம தலைமை ஏற்றிக்கலாமே, அந்த கட்சியை எப்படியாச்சும் கைப்பற்றவுடன் துடிக்கிறார். மீண்டும் கழகத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை.
அது தாயா இருந்தா தானே பிரிக்க முடியாது. பேயா இருந்தா நாளை முதல் 3 நாட்களுக்கு திருப்பூர், தென்காசி, திண்டுக்கல், தேனியில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதில் இருந்து தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. தென்மேற்கு பருவக்காற்று வெப்பசலனத்தால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் உட்பட சில இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி வெப்பசலனம் காரணமாக கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, தேனி, சென்னை மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதேபோல் நாளை முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழையும், மற்ற மாவட்டங்களில் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் தடுப்பூசி எடுத்துச் சென்ற தற்காலிக ஊழியரை வழிமறித்து ஆவணங்கள் கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரால் சலசலப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தனியார் தடுப்பூசி மையத்தில் இருந்து ஒருவர் தடுப்பூசியை குளிர்சாதன பெட்டியில் வைத்து எடுத்து செல்லும் போது அங்கே வந்த நபர் ஒருவர் வழிமறித்து மருந்தை எங்கே எடுத்து செல்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார். மேலும் மருந்து எடுத்து செல்வதற்கு உங்களிடம் ஆவணம் உள்ளதா என்றும் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதற்கு அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. 5 மெடிசனுக்கு 10 இருக்கும், 5 தான் இருக்குது. உள்ள 5 மெடிசனுக்கு 10 இருக்கும், 5 தான் இருக்குதுல்ல. அண்ணா ஆமாண்ணா, தடுப்பூசி கொரோனா தடுப்பூசிண்ணா. இல்லைண்ணா 10 நாளாக போயிட்டுருக்குண்ணா. எனக்கு இன்டர்நெட் வந்துங்குது. நேற்று கூட நேற்று பைக்கு சின்ன போய் வந்துருக்கான். பைக் வேகமாக ஹாஸ்பிட்டலில் போகிறது இந்த பக்கம் போனோம்ல, ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய்ட்டு திரும்பி போயிருக்குது. அதான் இன்றைக்கி உள்ள விசாரித்து காரணம் தான், மெயினாக வந்தது காரணமே. கேட்டால் எந்த லெட்டரும் இல்லைன்றாங்க. உள்ள எல்லாம் எதாவது ஊசி போகிறாங்க, இறங்கி ஊசி பார்த்து கிடையாது. எப்படி இந்த மெடிசன் வெளியே போகுது? இத்தனை நாளாக போகுது, யார் கேட்டு பார்த்து சொல்கிறாங்க? அது கேட்டால் ஸ்லிப் எதுவுமே இல்லையா? உன் நேம் சொல்லுப்பா. மதனுங்களா? டீன் ஆஃபீஸ் போதுங்களா? டீன் நேமு? இந்த தகவல் அறிந்து தடுப்பூசி மையத்தில் இருந்து வந்த செவிலியர் மருந்தை மீண்டும் தடுப்பூசி மையத்திற்கு எடுத்து சென்றுள்ளார். இதுகுறித்து திருவள்ளூர் மருத்துவமனை முதல்வரிடம் விசாரித்த போது மருந்தகத்தில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர் எனவும் இந்த மருந்தினை பாலூட்டும் தாய்மார்களுக்கு செலுத்துவதற்காக எடுத்து செல்லப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் மருத்துவமனை ஊழியரை வழிமறித்தது கண்டிக்கத்தக்கது என்று கூறிய அவர் அந்த நபர் மீது காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். 10 இருக்கும், 5 தான் இருக்குதுல்ல. தேசிய அளவிலும் உலகளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். 7வது சர்வதேச யோகா தினம் நாளை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி தலைநகர் டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். இதுகுறித்து ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் டெல்லியில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டம் காலை 6:30 மணி முதல் தூர்தர்ஷன் டிவி சேனல்களில் ஒளிபரப்பப்பட இருப்பதாகவும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்புரையாற்ற உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்த இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் மற்றும் இ பதிவு குழப்பத்தால் மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். கொரோனா தொற்று அதிகமாக பரவிய 11 மாவட்டங்களில் நீலகிரியும் சேர்க்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்ட மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நீலகிரி மாவட்டத்திற்குள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. அதன்படி சோதனைச் சாவடிகளிலும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. மேலும் மாவட்டத்திற்குள் வருபவர்கள் இ பதிவுக்கு பதிலாக இ பாஸ் பெற்று வந்தால் மட்டுமே இனி அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவித்தது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் இ பாஸ் என நினைத்து இ பதிவை பதிவு செய்து நீலகிரிக்கு வரும்போது அங்குள்ள பர்லியார் சோதனைச் சாவடிகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. இதுகுறித்து சோதனைச் சாவடியில் பணிபுரிந்து வரும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கூறுகையில் இ பதிவு முறையை ரத்து செய்து இ பாஸ் மட்டும் நடைமுறையில் இருந்தால்தான் இந்த குழப்பம் வராது என்றும் மாவட்ட நிர்வாகம் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தனர். புதுச்சேரியை பாஜக கைப்பற்றவில்லை, திருடியிருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கடுமையாக சாடியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் இந்த பிரச்சினைக்கு தமிழக அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியை கைப்பற்றவில்லை, புதுச்சேரியை திருடி கொண்டார்கள்.
இல்லையே, எங்களுடைய கருத்து என்னன்னா, மேகதாதுல அணை கட்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய அத்துமீறல். காரணம், தமிழகம் காவிரி நீரை நம்பிதான் இந்த மாநிலத்தினுடைய விவசாயம் இருக்கிறது, குடிநீர் இருக்கிறது. எனவே ஒரு நதியில் அணையை கட்டுவதற்கு முன்பு அந்த நதியால் பயனடைகிற மாநிலங்களுடைய ஒப்புதலையும் பெற்றுதான் அணை கட்ட வேண்டும் என்பது நமக்கு இருக்கிற பொதுவான ஒரு மரபு, ஒரு விதி. எனவே தமிழகத்தினுடைய கருத்தை கேட்காமல் அந்த அணை எழுப்பக்கூடாது, அது தவறு. அதை மத்திய அரசு அனுமதிக்கும் என்று சொன்னால் தமிழ்நாடு அதை எதிர்க்கும். சென்னையில் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் ஏழை மக்களுக்கு உணவுகளை வழங்கினர். தமிழகம் முழுவதும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை காங்கிரஸ் கட்சியினர் செய்து வருகின்றனர். அதேபோல் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவரும் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினருமான விஷ்ணு பிரசாத் தொடங்கி வைத்து உணவு பொட்டலங்களை வழங்கினார். புதுக்கோட்டையில் கைக்குழந்தையுடன் மதுபானம் வாங்க வந்து காவலர்களுடன் தகராறில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைகாட்டியில் உள்ள அரசு மதுபான கடைக்கு கைக்குழந்தையுடன் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் மதுபானம் வாங்க வந்திருந்தார். இந்நிலையில் அந்த நபரை ஊர்காவல் படை காவலர் ஒருவர் அறிவுரை கூறி வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். அப்பொழுது ஊர்காவல் படை காவலரை அந்த நபர் தரக்குறைவாக பேசிவிட்டு அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் வேகமாக புறப்பட்டார். அப்பொழுது சம்பந்தப்பட்ட காவலர் அந்த வாகனத்தை ஓடி வந்து பின்புறம் இழுத்தார். இதில் நிலை தடுமாறி கைக்குழந்தையுடன் வந்த நபர் கீழே விழுந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூரில் தூய்மை பணியாளர்களை சாதி ரீதியாக பேசினால் கடுமையான நடவடிக்கை பாயும் என தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் தூய்மை பணியாளர்களின் மறுவாழ்வு செயலாக்க திட்டங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தூய்மை பணியாளர்கள் தேசிய தலைவர் வெங்கடேசன் பங்கேற்று பேசினார். அதில் வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு வீடு வழங்க ஏற்பாடு செய்து தருவதோடு தூய்மை பணியாளர்களின் நலன் காத்திட வைப்பு நிதி அளிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் தூய்மை பணியாளர்களை சாதி ரீதியாகவோ அல்லது ஒருமையில் பேசுவோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். திருப்பத்தூர் அருகே ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்கம் ஓடை அணையில் விவசாயிகளின் பாசன வசதிக்காக 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் தண்ணீரை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதில் வெளியேறும் தண்ணீர் ஆனது நீர் கால்வாய்கள் மூலம் 2970 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் மற்றும் 9 ஏரிகளின் கீழ் 14 கிராமங்கள் பயன்பெறும் என்றும் அதன் கீழ் 2055 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை சார்ந்த அதிகாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இப்போ திறக்கப்படக்கூடிய தண்ணீர் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கனஅடி திறக்கிறோம். பிரதான கால்வாயில ஒரு 10 அடியும், ஆற்றுப்படுகைக்கு ஒரு 30 அடியும் திறக்கப்படுகிறது. ஒரு 16 நாட்கள் இந்த தண்ணீர் திறக்கப்பட்டு பாசனத்திற்கு விடப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அணையை எத்தனை முறை நிரம்பி இருந்தாலும் கூட இதை திறக்கணும், நேரத்திற்கு திறக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் பலருக்கு இல்லாமல் போயிருக்கு. இந்த தண்ணீர் எப்படியா கடமடை பகுதிக்கு கொண்டு போகணுன்றதான் எங்களோட எண்ணம். அது மட்டும் இல்லாமல் இந்த கால்வாய்கள் எல்லாம் இன்னும் தூர்வாரப்பட வேண்டும். கண்டிப்பாக அடுத்த வருடத்துக்குள்ளாகவே இந்த கால்வாய்கள் எல்லாம் அற்புதமாக தூர்வாரப்பட்டு உண்மையிலே ஒரு தஞ்சாவூர் டெல்டா பெல்ட்டை போல இந்த பகுதியும் கண்டிப்பாக ஒரு பாசனத்துக்கு பயன்படும் வகையில் திட்டங்கள் அமைத்து கொடுப்பார் தளபதி என்று உறுதியளிக்கிறார். தருமபுரி அருகே மெத்தை தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகின. காரிமங்கலம் அருகே கிரக்கொட அள்ளி பகுதியைச் சேர்ந்த அந்தோணிசாமி என்பவர் அதே பகுதியில் மெத்தை, தலையணை, கால்மிதி உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இந்த தொழிற்சாலையில் மெத்தை தயாரிக்க தேங்காய் நார் பண்டல்கள், மெத்தைகள், தலையணைகள், மிதியடிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட மின் கசிவின் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தால் அங்குள்ள தேங்காய் நார் பண்டல்கள் எரிய துவங்கியது. தகவலிருந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர்.
தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகளால் பேருந்துகள் போக்குவரத்திற்கு வாய்ப்பிருக்கும் என்ற சூழலில் பெரம்பலூர் பணிமனையில் பேருந்துகளை தயார்படுத்தும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் பேருந்து போக்குவரத்துக்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்ததாக வழங்கப்படும் தளர்வுகளில் தொற்று குறைந்த மாவட்டங்களுக்குள் பேருந்து இயக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இதனையடுத்து பெரம்பலூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பேருந்துகளை தூய்மை செய்து கிருமி நாசினி தெளித்து தயார்படுத்தும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நீலாங்கரை பகுதியைச் சேர்ந்த ஜெகநாதன் என்ற முதியவர் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் விரைந்து சென்ற அடையாறு போலீசார் உரிய விசாரணை நடத்தி ஜெகநாதனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.